ஒன்றிய அரசினுடைய நோக்கம் என்னவென்றால், இப்போது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் கவர்னர்களின் அதிகாரத்தை பற்றி தெளிவாக கூறியுள்ளது. மாநில சட்டசபை இயற்றக்கூடிய சட்டங்களை, குறிப்பாக மாநிலத்துக்கான அதிகாரப்பட்டியல் இருக்கக்கூடிய சட்டங்களை அவர்கள் ஒரு கால வரையறைக்குள் முடிவு செய்து ஒப்புதல் தர வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதிகபட்சம் 3 மாதங்களுக்கு மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. பிரசிடென்ட்றது மத்திய அமைச்சரவைங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு இப்போது ஒரு சட்டத்தை மாநில சட்டசபை நிறைவேற்றுகிறது. அது கன்கரண்ட் லிஸ்ட் சம்பந்தமான ஒரு சட்டம். உடனே கவர்னர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். குடியரசுத் தலைவர், அதாவது மத்திய அமைச்சரவை 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது தாண்டி ஒன்றும் இல்லை. ஆனால் குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை அல்லது மத்திய அரசை பொறுத்தவரை இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டத்தை நிராகரிக்கலாம், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முழு உரிமை கிடையாது. இதில் நான் கேட்குற ஒரே கேள்வி தாங்க, இப்போது இந்த கால வரையறையை வைப்பதில் என்ன பிரச்சனை? எந்த கால வரையறையுமின்றி யாரும் செயல்பட்டாலும் தவறல்லவா என்றது தான் நான் கேட்குற கேள்வி. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கூட வழக்குகளை ஒரு கால வரையறைக்குள் நீங்கள் பைசல் பண்ணணுன்ற ஒரு கேள்வி சாதாரண மக்கள் கிட்ட கூட எடறா மாதிரி ஒரு சட்டசபை இயற்றக்கூடிய சட்டத்துக்கு உடனடியாக அரசமைப்பு சட்டம் சொல்லுவது as soon as possible. as soon as possibleனா சாதாரணமாக என்னங்க பதில் சொல்லுவாங்க? as soon as possibleனா இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு as soon as possibleனா நான் ஒரு கால வரையறையை வரையறுக்கிறேன்றாங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இப்போது பாராளுமன்ற வசதி சட்டசபைகள் கொஞ்சம் கீழ்மையானதா? என்னை பொறுத்தவரை மாநில உரிமை என்று வந்தால் திமுக அதிமுக என்று பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய, அவங்க யாரோடனா அலைன்ஸ் வச்சுக்கிங்க, இந்த உரிமையை நிலைநாட்டணுன்றத ஒன்று. 2, தமிழ்நாடு அரசு செயல்படுவதை தடுக்கும் விதத்தில் 14 உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 4 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. 10 உறுப்பினர்களை நியமனம் அப்பப்போ ஓய்வு பெறப்போ அதை அனுப்பிய அந்த கோப்பையும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த மாதிரி ஒரு இருக்காருன்னா ஒரு கவர்னர், அது யார்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. ஒன்றிய அரசின் முதல்வரே சொல்கிறார், ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டுன்னே சொல்கிறார். இந்த வார்த்தையை முதல்வரே உபயோகப்படுத்தியிருக்காரு. எனவே இந்த 14 கேள்விகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக எதிர்க்கட்சி அரசுகளை, 9 மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிறது, அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை ஆட்சி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை படுத்திய பாடு என்ன கேட்டால் அந்த அளவுக்கு இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவர்கள் படாத பாடு படுத்துகிறார்கள். அதற்காகத்தான் கவர்னர்களை இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட இருந்தது. 356 கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு பருவார். ஆனால் இப்போ இருக்கிறது புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கிறது பிஜேபி ஆட்சியில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.